பார்த்த உடனே ஒரு பாட்டு படிக்கணும் போல இருக்குல்ல. என்ன பாட்டு பாடி பாப்போம். பங்குஜா வச்சுக்கிட்டு அடிஞ்சா அவ்வளவுதான், என்ன தொலைச்சு போடும்ல. இல்ல படம் இல்ல, அது 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நடந்து வருது. நீ படிக்கிறது என்ன கேட்கவா போகுது? படியில சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஓடு மந்திரத்தை சொல்லு மயிலே. சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஓடு மந்திரத்தை சொல்லு மயிலே. ஜிங்கள ஜிங்கா ஜி கும்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிம்பா ஜி கும்பா ஜிங்கள ஜிங்கா. இல்ல அதுக்கு மேல தெரியுமா தெரியாதா? பாடில அன்பே நீன்றே அலைகள் ஆடாது, கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது. பூவே நீன்றி பொழுதும் போகாது, காதல் இல்லாமல் கவிதை வராது. இந்த பாட்டுக்கும் பங்கஜாட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்குல. இந்த பாட்டாதான் அன்னைக்கு தாத்தா பங்கஜாட்சி பக்கத்துல உட்காந்து தலைய வடூடி குத்துக்கிட்டு வச்சிட்டு இருந்தாரு தெரியுமா? அதான் எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துட்டு. இப்ப நான் படிக்கிறத பார்த்தா பங்கஜாட்சி அவ்வளவுதான் அப்படியே சிலுத்து போயிடும். காதலிக்க நல்ல இளைஞன், மனம் விட்டு காதலிக்க நல்ல கவிஞன். ஏல எப்படில உனக்கு எப்படி தெரியும்? நீ பார்த்த சீனை நானும் பார்த்தேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் மவுத் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணி வை, பங்கஜாட்சி வருது. ஏல என்ன இங்க நின்னுட்டு இருக்கியே? மெதுவா பங்கஜாட்சி மெதுவா, ஒன்னும் அவசரம் இல்ல, ஸ்லோவா பேசுங்க, மூச்சை நல்லா உள்ள இழுத்து விடுங்க. என்னாச்சு வாக்கிங்க? ஆமாண்ணே, இந்த குண்டன் தண்ணி உடம்பு வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். எப்பா, ஒரு குடம் தண்ணியை தூக்க முடியுதா, இறக்க முடியுதா, ஒரு மச்சிப்படி ஏற முடியுதா, துணியை காய போட முடியுதா? மூச்சு வாங்குன்னு வாங்குது. அதான் டாக்டர்னு சொல்லிவிட்டாரு, ப்ரெஷரு ஏறி போய் கிடக்கு, கொஞ்சம் வெயிட்டை குறைங்கன்னு. அதான் இந்த பாடு பாடுதேன். அதுக்குள்ளேயும் மூச்சு என்ன வாங்குது. ஆச்சி, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே வழி, சுலபமான வழி நான் சொல்றேன், நீங்க செய்றீங்களா? ஏ அப்பா, என் அருமை பரட்ட பட்டாபி, என்னல வழி? பேசாம வாய கட்டுங்க, தன்னால வெயிட் குறைஞ்சிரும். நீங்க இப்படி ஓடி ஆடவும் வேண்டாம், நடக்கவும் வேண்டாம். அட பாவி பேல, என்ன திங்காம ஒரே அடியா சாத சொல்றியா? ஐயோ ஆச்சி, அப்படி சொல்லல. ஆயில் ஃபுட் எல்லாம் நிப்பாட்டிடுங்க. மைதா, அப்புறம் கோதுமை, அது இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க. காலையில முடிஞ்சா 2 இட்லி இல்லைன்னா ஒரு ஆம்லேட் இப்படி சாப்பிடுங்க. மத்தியானத்துல ரைஸ் தான் உங்களுக்கு எடுக்கணுமா? இல்ல வெறும் பொரியல், ஒரு 4 வகை பொரியல், ஒரு முருங்கைக்கீரை, அப்புறம் ஒரே ஒரு அவிச்ச முட்டை இப்படி சாப்பிடுங்க. அப்புறம் ராத்திரிக்கு ஒரு சூப், வெஜிடபிள் சூப், அதை மட்டும் குடிங்க. தன்னால ஒரு மாசத்திலே 3-4 கிலோ குறைஞ்சிரும் தெரியுமா? அது போக தண்ணி நல்லா குடிங்க. என்ன சொல்ற? கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. நான் எப்படி ஒரு ஆம்லேட்டா? அது எப்படி? இட்லி 2 இட்லியா? 2 இட்லியும் ஒரு ஆம்லேட்டுமா, இல்ல வெறும் ஆம்லேட்டா? போங்காச்சி, காமெடி பண்ணாதீங்க. 1-2 இட்லி எடுங்க, இல்ல ஆம்லேட் எடுங்க. அது கூட அவன் இட்லிங்கிறது உங்களுக்காக தான் சொல்லியிருக்கான் தெரியுமா? அன்னைக்கு டிவியில பார்த்துட்டு இருந்தோம். கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்தோம்னா வெயிட்டே குறையாதான் தெரியுமா? நீங்க கொஞ்சம் நல்லா யோசிங்க. நல்ல புரோட்டீன் வந்து நிறைய எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ கொண்டக்கடலை சாப்பிடலாம், பன்னீர் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், அப்புறம் வெஜிடபிள்ல கீரைலாம் நிறைய சாப்பிடலாம். இப்படி ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டே எடுங்க, வெயிட் தன்னால குறையும். அந்த பஜ்ஜி, சாயங்காலத்துல பக்கோடா இதெல்லாம் நிப்பாட்டிடுங்க சுத்தமா. தீபாவளி பலகாரம் தானே, ஒரு நாள் தானே, நல்லா ஆசைப்பட்டு தின்னுக்கிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் வெயிட் கூடிட்டே தான் போகும். வாயை கட்டுங்கன்னு அதான் சொல்றான் தெரியுமா? ஏய் அப்பா, கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. நீங்க ஈஸியா சொல்லிவிடுதியே. ஆனா தீபாவளி பலகாரம் திங்கலனா மண்டே வெடிச்ச மாதிரி ஆயிருமே.
வாங்கணும்னு தோணுச்சே, அதுவும் உங்க அம்மா பேர்ல. அவ்வளவுதான், உன் மாமியா கறி தெரிஞ்ச ஆடு ஆடுன்னு ஆடுவாளே. இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை எங்க ஆச்சி போன் போட்டு சொல்லியிருந்தா என்னடா எங்க வீட்டுக்கு வந்திருப்பா. யாச்சி, நானும் போய் வீட்டை பார்த்தேன் தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு. இப்போ அது உங்க அப்பாக்கு நல்ல வேலை செய்யணும்னு தோணுச்சே, வீட்டை வாங்கினால அது உங்க ஆச்சி இனிமே உங்க அம்மாவை குறையாம இருப்பா. ஆமா ஆச்சி, சரி வாங்க ஆச்சி, பேசிக்கிட்டே போவோம். சரியில்ல.